நேத்து பேசின செய்தியை ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். நேத்து ஆவியானவரை பற்றி நம்ம பேசின செய்தியில உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற சில பாயிண்ட்ஸை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் யூத் மீட்டிங்ல உங்களை தொட்ட சில பாயிண்ட்ஸையும் யூத் பிள்ளைங்களும் சொல்ல போறீங்க. நேற்றுக்கு வந்துட்டு பிதா பரலோகத்திலையும் ஜீசஸ் வந்துட்டு த ரைட்டியஸ் காட் இன் த ரைட் சைட் ஆஃப் த ரைட்டியஸ் லார்ட் பக்கத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் அதை அடிக்கடி நம்ம ஆக்டிவேட் பண்ண மறந்துடுறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறதே மறந்துடுறோம் அப்படின்றத சரியான ஒரு லைட்டை வச்சும் ஃபேனை வச்சும் இருந்தும் அது ஏன் இருட்டுக்குள்ளே இருக்குன்ற ஒரு எக்ஸாம்பிளோட உணர்த்தினதுக்கு அப்புறமா வந்து நேற்று நைட்டு இரவுலேருந்து இந்த நொடிப்பொழுது வரைக்குமே வந்து அடிக்கடி நான் அது விஷயமா நான் கரெக்டாக பேசுகிறேன்னா, ஆவியானவர் மூலமாக என்னோடய வார்த்தைகள் இருக்கா, என்னோடய கண் சரியாக பார்க்குதா, அவரோட கண்ணோட்டத்தில் பார்க்குறேனான்னு என்ன நான் ரீசெக் பண்ணி நடக்கிற இந்த ஒரு 24 ஹவர்ஸ்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். பிதா பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், பூமியில நம்ம கூட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போய் அவர் அனுப்புறேன்னு சொல்லி நம்ம கூட எப்பவுமே அவர் இருக்கிறதுக்கு அலோ பண்ணி இருக்கிறார். அவரை சுமந்து திரிகிற நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை எனக்கு பிரதர் ஞாபகப்படுத்தினதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்து தாகம் யார்கிட்ட இருக்கிறோ அவங்கள ஆவியானவர் சரியாக கைட் பண்ணுவார். ஏன்னா அந்த மந்திரி வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிச்சு போகிறான். ஒரு வேற நாட்டு மந்திரி, ஆனால் அவனுக்கு விளைக்கிறதுக்கு எங்கேயோ இருக்கான் பிலிப்பு. அவனை போய் அங்கே கனெக்ட் பண்ணி அவனுக்கு வேண்டியதை சொல்கிறதுக்கு ஆவியான கைட் பண்ணார். ஐயா சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்காங்க. அவர் ஒரு எத்தியோப்பிய மந்திரி தான். அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சுட்டு போறாரு. அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் புரியவே இல்லை. ஒரு மந்திரி கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல, டிராவல் டைம்ல பைபிள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. தன்னோட பொசிஷனையும் தாண்டி கடவுளை குறித்த ஏதோ ஒரு தேடல், எப்படியாவது ஒரு உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்ற தேடல், அந்த தேடல் புரியுதோ புரியலையோ அவர் வாசிக்கிறாரு. இதை பார்த்து ஆவியானவரால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. உற்சாகத்தின் ஆவியானவர் பிலிப்பு என்ன பண்றாரு, ஓடு கிளம்பு கிளம்பு. பிலிப்பு ஓடி போய் ரதத்தோட என்ன பண்றாரு, சேர்ந்துக்கிட்டு நீ வாசிக்கிறது யார பத்தி தெரியுமா, இயேசுவை பற்றின்னு சொன்ன உடனே அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே தண்ணிக்குள்ள இறங்கி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவனா இந்த மனுஷன் என்ன பண்ணான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா அந்த மனுஷன் திரும்பி போனான். இங்க நிறைய பொட்டு வச்ச அம்மாமார்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு தேவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். புரியுதோ புரியலையோ பைபிளை படிங்கம்மா, நிச்சயமா ஆவியானவர் யாரையாவது அனுப்பி உங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவார். அடுத்து வசனத்தின் மூலமா நம்ம கண்டித்து உணர்த்துக்கிற ஆவியானவர், அப்புறமா நம்ம நினைப்பூட்டுகிற ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். நல்ல விஷயத்தை அம்மா ஞாபகப்படுத்தினாங்க. ஆவியானவர் நம்மை கண்டித்து என்ன பண்ணுவாராம், உணர்த்துவார். கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு செகண்ட் தூங்கிட்டாங்கன்னா டக்குன்னு பக்கத்துல ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, என்னங்க அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்கன்னா, என்ன தைரியம் இருந்தா நீ என்ன அடிப்ப அப்படி அந்த புருஷன் சொல்ல மாட்டான். ஏன் தட்டி இருக்கிறான், மொத்தமா கூண்டோட காலத்துக்கு முன்னாடி நீ செய்யற தப்புனால நம்ம போய் சேர்ந்துடக்கூடாது. அதனால ரொம்ப மிஞ்சின பேதையா இருக்காம ஒரு ஓரத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட போகலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு கூட போகலாம். மனைவி தட்டி விட்டாங்கன்னா எதுக்கு, அந்த மாதிரி உணர்வடைய செய்யறது என்னது, ஆவியானவருடைய வேலை. அதனால அவர் உணர்த்தி வைக்கும் போது உடனே நம்ம கீழ்ப்படியும் போது அவர் அடுத்து இன்னொரு விஷயத்தை உணர்த்தி வைப்பார். அதுக்கு கீழ்ப்படியும் போது இன்னொரு விஷயத்தை உணர்த்தி வைப்பார். மொதல் விஷயத்துக்கே கீழ்ப்படியலைன்னா அடுத்து உணர்த்தி வைக்கிறது நின்றும். அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, ஞாபகப்படுத்துவார். சேவல் கூவின உடனே பேதுருக்கு என்ன வருது, ஞாபகம் வருது. ஆஹா, ஏற்கனவே இயேசு சொன்னாரே. உடனே பேதுரு ஓடி போய் என்ன பண்ணாரு, மனம் திரும்பினார். ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் செய்யறதுக்கு நினைவுபடுத்துறாரோ அவங்கள மன்னிக்கிறதுக்கு நினைவுபடுத்தினா ஓடி போய் நம்ம என்ன பண்ணிடணும், போன் பண்ணி மன்னிப்பு கேட்டுறணும். விட்டு கொடுக்கறதுக்கு ஞாபகப்படுத்தினா உடனே விட்டு கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். வண்டர்ஃபுல்மா, எனக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. தெளிந்த புத்தியை நம்மளுக்கு ஆவியானவர் தராரு. கரெக்ட். பயமுள்ள ஆவி இல்லாம நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்யறதுக்கு தெளிந்த புத்தி நமக்குள்ள இருக்கு. கரெக்ட். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அவர் ஒரு வாலிப ஊழியக்காரர். அந்த காலத்துல அங்க இருந்த மூத்த ஊழியக்காரங்களாம் தீமோத்தேயுவை டாமினேட் பண்ணாங்க. ஆனா அவங்க எதுல டாமினேட் பண்ணாங்கன்னா கள்ள உபதேசத்துல டாமினேட் பண்ணாங்க. தீமோத்தேயு பேசுற சத்தியங்கள் எடுபடாம போறது மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால கொஞ்சம் தீமோத்தேயு தடுமாறுறாரு. தெளிவா ஆண்டோடைய வார்த்தையா தைரியமா பேசுறதுக்கு கொஞ்சம் என்ன பண்றாரு, தடுமாறுறாரு. ஏன்னா அவரை விட அனுபவம் வாய்ந்த மூத்த ஊழியர்கள் எல்லாம் கள்ள உபதேசம் பண்றாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு இவர் பயப்படும் போது பவுல் அவரை எச்சரித்து எழுதுறார், இந்த பார் தீமோத்தேயு, காம்ப்ரமைஸ் பண்ணிடாத, பைபிளை காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்காக மாத்தி பேசிடாத, உள்ளத உள்ளபடி பேசு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை தந்திருக்கிறாரு. பயம் இருக்கிறவன்ட்ட தெளிந்த புத்தி இருக்காது. அதனால பயம் யார்கிட்ட இல்லையோ அவங்ககிட்ட தான் கிளாரிட்டி இருக்கும். ஆவியானவர் உனக்கு தைரியத்தை தருவாரு, நீ தைரியமா பேசுன்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்தி பவுல் அதை தீமோத்தேயுக்கு எழுதுறார்.
அம்மா அதை எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. அது இன்றைக்கு நடப்பதாக. பேதுரு இயேசு கூட இருந்தபொழுது சீஷராக இருந்தார். சீஷராக இருந்தபொழுது அவர் மாம்சத்தில் பயந்து ஆண்டவரை வந்து மறுதளித்திருந்த அந்த பேதுரு அப்புறம் ஆண்டவர் ஞாபகப்படுத்தின பிறகு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினார். அப்புறம் பரிசுத்த ஆவியான பெந்தகோஸ்த நாட்களில் வந்து அவர் பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே வந்தபோது கர்த்தர் முழு தைரியத்தோடு வசனத்தை பிரசங்கித்த போது அந்த ஆண்டவர் அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் குத்தப்பட்டு மனம் திரும்பி அநேக ஆயிரங்களை ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை செஞ்சார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து முழு தைரியத்தோடு அவர் படிக்க தெரியாதவங்கன்னு சொல்லி ஜனங்கள் சொல்லும் பொழுது அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே வரும்போது முழு ஆண்டவர் தைரியத்தோடு பலத்தோடு ஆண்டவர் மக்கள் மத்தியில் சத்தியத்தை சொல்லி அநேகரை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்புகள் வழியை நடத்தி கொண்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக. அம்மா ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க, படிக்க தெரியாதவங்க. மீன் பிடிக்கிற தொழில் செய்த பேதுரு. ஹைலி எஜுகேட்டடா இருக்கவங்க மீன் பிடிக்கிற தொழில என்ன பண்ண மாட்டாங்க, சூஸ் பண்ண மாட்டாங்க. கமாலியல் மாதிரி இடத்துல போய் உட்கார்ந்து அவர் பாத்துல கத்துக்கிறதுக்கும் பவுல் மாதிரி அங்க கத்துக்க போயிருந்திருப்பாங்க. சோ படிப்பு கல்வி இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கல்வி ஞானம் இருக்கோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானோட வல்லமையை சார்ந்து வாழ்ந்துட்டோம்னா எப்படிப்பட்ட மனிதனும் பராக்கிரமசாலியாக மாற்ற வேண்டியது அவருடைய வேலை. ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றிமா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில உணர்த்தியிருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலைதானான்னு தெரியாமலே இதெல்லாம் என்னுடைய சிந்தனை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை செய்த நாட்கள் உண்டு. இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய வேலைகளை நேற்று தினத்தில் விரிவாய் பார்க்கும்போது அநேக காரியங்கள் உணர்த்தப்பட்டது. இதுவும் பரிசுத்த ஆவியானோட வேலை தான், இதில் நம்ம சரியாக இருக்கணும், நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கினியை போட்டது இந்த வார்த்தை. அது மாத்திரமல்ல, என்ன முக்கியமான ஒரு காரியம்னா, எப்படி இந்த கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்களில் மொத்த பாவமும் அடங்குறது போல பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்துக்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆனாலும் நம்ம இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஆவியானவருடைய காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அல்ல தட்டிட்டு போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானோடு இருந்து செய்யப்படும் நிறைய காரியங்கள் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். நேற்றைய தினத்தில் உணர்த்தப்பட்டதுனால இந்த காரியத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆமீன். மறுபடியும் எனக்கு நீங்க உணர்த்துறதுக்காக நன்றி. இந்த பொண்ணு நமக்கான பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு டைமுக்கு முன்னாடி ஆவியானவர் வேண்டான்னு சொல்லும்போது அதை அல்லல் தட்டி இவதான் எனக்கு வேணும்னு ஒத்த கால நின்னீங்கன்னா காலம் ஃபுல்லா கஷ்டப்பட போறது நாம தான். அதின் காலங்கள்ல ஆவியானவர் வெயிட் பண்ண சொல்லும் போது அதை அல்ல தட்டி இது என்னுடைய வாழ்க்கை, நான் சூஸ் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம்னா பெரிய சிக்கல்ல சிக்கிடுவோம். தம்பி சொன்னாரு, நிறைய நேரத்துல நான் அதை அசட்ட பண்ணது உண்டு, ஆனா இப்போ உணர்வுடைய தேவன் கிருபை செஞ்சிருக்கான்னு சொன்னாரு. நம்ம தவறுகளை ஒத்துக்கும் போது, ஓப்பனா தவற ஒத்துக்கும் போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருப்பார் அப்படின்றதுக்கு தம்பி ஒரு நல்ல உதாரணம். இதை என் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆண்டவர் பலன் தருவாரா. பரிசுத்த ஆவியானவரை ஆராதனை நேரத்தில் மட்டும் நம்ம மேலே வரணும் அப்படின்னு வாஞ்சிக்காம அவர் என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கிற தேற்றவாளன் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளுமே காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஆவியானவர் நம்மளை நடத்தணும். அதுக்கு வந்து நம்மளே அதிகாலையில் ஜெபத்தில் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்ற உணர்வு. அப்போ நாள் முழுவதுமே அவருடைய நடத்துதல் இருக்கணும்ன்றது உணர்த்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆவியானவரை நிறைய நேரத்தில் நம்ம ஒரு சும்மா சக்தின்னு பார்த்துடுறோம். அவர் ஒரு திருத்துவத்தின் ஒரு நபரா, அவர் ஒரு தேவனா பார்க்காததுனால ஒரு சக்தி அப்படின்னு பாக்குறதுனால அந்த சக்தி சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இறங்குவோம், சர்ச்சை விட்டு வெளில போனோன்னு இது போயிடும். வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றோம், இயல்பா மாம்சீகமா ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணிடுறோம், வாழ்ந்துடுறோம். அவர் ஒரு சக்தி இல்ல, எப்பவுமே என் கூட இருக்கிறார்ன்ற உணர்வு இருக்கும்போது எப்பவுமே நம்மளால கவனமாக வாழ முடியும். அதான் அந்த எஸ்டோவனை சொன்ன உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி என்ன அதை உணர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போது காருக்குள்ள ஃபாதர் பெர்க்மன் ஐயா, ஆஸ்டான்லி அங்கிள், இந்த மாதிரி மிகுந்த கனத்துக்குரிய பாத்திரங்கள் காருக்குள்ள இருந்தா நம்ம காரை எவ்வளவு கவனமா ஓட்டுவோம். ஆனா அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனே நமக்குள்ள இருக்கிறார், நம்ம எவ்வளவு கவனமா நடந்துக்கணும். இந்த உணர்வு என்ன அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இதை ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றிமா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உணர்த்தும் போது லகுவான இருதயம் இருக்கும்போதே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே, ஃபர்தரா ஆண்டவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அந்த ஆவியானவரை. ஒன்ஸ் நம்முடைய இருதயம் கடினப்பட்ட பிறகு அவர் என்னதான் பேசினாலும் நமக்கு அதுக்கு கேட்காது, நம்ம செயல்படுத்த முடியாது. ஏன்னா ஆவியானவர் எதையுமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. பிகாஸ் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்படுவதாக அப்படின்னு தான் சொன்னாரே தவிர கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ண. கரெக்ட். இவங்க சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஒரு முறை ஆவியானவர் மெல்லிய சத்தத்துல நம்மகிட்ட பேசுவாரு. நம்ம பேசும்போது அதுக்கு கீழ்ப்படிந்தா அடுத்த ஸ்டெப்பை காட்டுவார். கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு எப்படி இருக்கா, தீபமா இருக்கு. தீபம்ன்றது ஒரு மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் தான் ஒரு தீபம். நீங்க அவர் காட்டுற அந்த 2 அடி ஸ்டெப்பை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த 2 அடி காட்டுவார். அந்த ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த 2 அடி காட்டுவார். யாருடைய வாழ்க்கையிலையும் கடைசி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே நாளைய தினம் என்ன நடக்கும்னு உனக்கு
தெரியாது. இன்னைக்குரியதுக்கு மட்டும் கவலைப்படுன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால இன்னைக்குரிய ஸ்டெப்பை மட்டும் நம்ம எடுத்து வச்சோம்னா அடுத்த ஸ்டெப்பை காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது அடுத்து நாம என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கான தெளிந்த புத்தியை கொடுக்குறாரு அப்படின்றத கற்றுக்கிட்டேன். மோரோவர் நம்முடைய சிந்தனையை கண்ணும் கருத்துமாய் அவர் ஆளுகை செய்கிறார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட். ரொம்ப 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 வேலிடான பாயிண்ட். எல்லாமே சிந்திக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நீங்க எதை அதிகமா சிந்திக்கிறீங்களோ அப்படிதான் உங்க கேரக்டரே ஃபார்ம் ஆகும். அதனால ஆண்டவர் இந்த சிந்தனையிலேயே அவர் என்ன பண்றார், அதை புதிதாக்கக்கூடிய வல்லமை உடையவர். வேலிடான பாயிண்ட்மா. ஆவியானவர் அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்கார். நேற்று நீங்கள் சொல்லும்பொழுது அது ரொம்ப இதை அருவி மாதிரி இருக்க, நம்ம தான் போய் அதை நனையணும். ஸோ ஒவ்வொரு நாளும் அவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளணும். அவர் இருக்கிறார், இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அது நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டே, அதாவது கணுக்கால் முழங்கால் இல்லை, நீச்சலாலும் மூழ்கிக்கிட்டே போகணும். கரெக்ட். அவர் தாகமுள்ளவன் மேல என்ன பண்றாரு, தண்ணீரை ஊற்றுறாரு. அது எப்பவுமே இருக்கு. ஆனா நான் ஆசைப்பட்டு என்ன பண்ணணும், போய் அவருடைய மழையில, அவருடைய இரக்கத்தின் மழையில, அன்பின் மழையில நான் என்ன பண்ணணும், நான் நனையணும். நான் நனைய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் வலுக்கட்டாயமா நம்ம மேல தண்ணியை ஊத்தி விட்டு தூங்கும் போது பிள்ளை எழுப்பலாம் எந்திரின்னு சொல்லி எந்திரிக்கலன்னா தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊற்றி எழுப்போம். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம ஆண்டவர்ல ரொம்ப ஜென்டிலான ஆண்டவர். எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், படுக்கும் போது பைபிள் வச்சுன்னு படுப்பேன். அது நீங்கள் பேசுனது எனக்கு உணர்த்துது. ஐயா சொல்றது ஒரு வேலிடான பாயிண்ட். கிறிஸ்தவத்துல நம்ம வெளியில நிறைய ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நிறைய மூட நம்பிக்கையில இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனா நமக்குள்ளே சில மூட நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். அதுல என்ன அப்படின்னா, நிறைய பேர் பைபிளை தலையில வச்சு தூங்குனா நம்ம பக்கத்துல அசுத்தாவி வராது, நம்ம கெட்ட கனவு வராது, இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம். உள்ளுக்குள்ள தேவனே இருக்கும்போது அதை தாண்டி உள்ள என்ன வர முடியும்? ஒரு அம்மா ஃபாதர் பெர்க்மன் ஐயாட்ட கேட்டாங்களாம், ஐயா நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களை நான் பார்க்கணும் ஜெபிக்கிறேன், இப்போ வரைக்கும் கேட்க முடியல, பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். ஃபாதர் பெர்க்மன் ஐயா சொன்னாராம், உள்ள இருக்கிற தெய்வத்தை வெளியில ஏன் தேடுறேன்னு சொன்னாங்களாம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை வெளியில தேடினா எப்படிங்க பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? அதனால வெளியில இருக்கிற இந்த மாதிரி ஐட்டங்களை வைக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, உள்ளுக்குள்ள தேவன் இருக்கிறதுனால எதுவும் என்னை நெருங்க முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்களோடு இருந்து வசனங்களை போதித்து அவங்கள வழி நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் எடுத்து கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள அப்படியே விட்டுடாம சத்தியாவிக தேற்றவாளன்னு அவங்க இடத்துல அனுப்பிச்சு எப்பொழுதுமே அவங்களோட பேச முடிய ஆவியானவர்களை அவங்கள எழுப்பினாரு. இதை நான் உணர்ந்தேன். கரெக்ட். எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கும்படி வசனம் தெளிவா இருக்கு. அவர் உங்க கூட என்ன பண்ணுவாரு, எப்பொழுதுமே இருப்பார். ஆடுகளை ஓநாய்களுக்கு நடுவில் அனுப்புறது போல அவர் நம்மள என்ன பண்றாரு, அனுப்புறாரு. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால நீங்களும் உலகத்தை என்ன பண்ணுவீங்க, ஆவியானவர் பலத்தினால ஜெயிப்பீங்க. நீங்க ஓநாய்களுக்கு நடுவுல இருக்கிற ஆடா இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கும்போது அந்த ஓநாய்க்கு நடுவுல நீங்க அது சிங்கமா மாறிடுவீங்க. ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றிமா. நான் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் பிரசங்கங்களை கேட்டாலும் பைபிள் எடுத்து இண்டிவிஜுவலாக என்னால் தியானிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். ஆனால் நீங்கள் நேற்று சொல்லும்போது நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியானவர் நம்ம கூடவே ஹெல்ப் பண்ணுவார். பைபிளே தெரியாத அந்த மந்திரிக்கே அவர் ஹெல்ப் பண்ணும்போது ரசிக்கப்பட்ட நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு என்னமோ ஒரு உற்சாகமான இதுவாக இருந்தது. வேலிடான பாயிண்ட் பாருங்க. பிலிப்பு ஆவியானவர் உணர்த்தின உடனே பிலிப் என்ன பண்ணாரு, உடனே கீழ்ப்படிஞ்சார். கீழ்ப்படிஞ்சு அந்த வேலை முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, காணாம போயிட்டாரு. அப்போ ஆவியானவர் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறார் பாரு. அவர் தன்னுடைய தேவைகளை ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்ச உடனே இங்க பிடிச்சிட்டு அங்க போகணும்டா, அங்க முடிச்சுட்டு அங்க போண்டா, அதை செய்யணும்டா, இதை செய்யணும்டா. அதை செய்கிறவனை இன்னும் ஆண்டவர் கிளை நறுக்கி என்ன பண்ணுவாரா, இன்னும் அதிக கனிகளை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்றாரு, கிளை நறுக்க ஆரம்பிச்சுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம கீழ்ப்படியாம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளால கனி நிறைஞ்ச வாழ்க்கை என்ன பண்ண முடியாது. அதனால பாருங்க, பிஸியா இருக்கிற ஆட்கள் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவங்க கீழ்ப்படிஞ்சு போனவொடனே இன்னொரு வாசல் திறக்கும். அவங்க பிஸியா போய்கிட்டே இருப்பாங்க, இதை பாத்துக்க, நான் அதை பாத்துக்கிறேன், நீ இதை பாத்துக்க, அதை பாத்துக்க. ஆனா சரியான நேரம் வரட்டும், நான் போவேன் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க சாகிற வரைக்கும் என்னவே பண்ண மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. சோ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புரியுதோ புரியலையோ நம்ம தொடர்ந்து வாசித்துட்டே இருக்கும்போது அந்த உண்மையை பார்த்து வேதத்தை எழுதி கொடுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆசிரியரே நமக்கு கற்றும் கொடுப்பார். இப்போ வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கு மார்னிங் நம்ம பேசினதுல உங்களுக்கு பிரயோஜனமான சில விஷயங்களை எனக்கும் பெரியவங்களுக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துங்கம்மா. அந்த மார்னிங் யூத் மீட்டிங்ல சொன்ன அந்த ஒரு விஷயம் ரொம்ப பாதிச்சது. ஸோ நீதிமொழி 23 நம்ம பார்க்குறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஸோ நம்மளோட மனசு புதுசானா மாத்திரம்தான் கண்டிப்பாக நம்மளால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொன்னீங்க. இன்னொரு வார்த்தை உலகத்தை நம்மளால் மாற்ற முடியாது.
நம்ம மாறணும்னு நினச்சா நம்ம மட்டும்தான் மாறணுன்ற அது ரொம்பவே என்னை வந்து டச் பண்ணுச்சு. நேத்தோட இன்சிடென்ட் கம்பேர் பண்ணி யோசித்தேன். அந்த மந்திரி ட்ராவல் டைமில் அவர் படிக்கணுன்ற அவசியமே இல்லை, அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருந்திருக்கும். பட் புரியாமல் வாசிச்சப்போ கூட பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்தை தான் பார்க்குறாரு. அவர் நீ புரியுதோ புரியல, நீ வாசிக்கிறலன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோன்றது நான் ரொம்ப உணர்த்தப்பட்டேன். அநேக காரியங்களை சோஷியல் மீடியாவில் ஒரு காரியத்தை உண்மைதான்க்கு ஒரு காரியத்தை எடுக்க போனால் எல்லாமே டோட்டல் நம்ம நேரத்தை கில் பண்ணுறது அந்த சோஷியல் மீடியா. ஸோ அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்காக யூஸ் பண்ணுறோமோ, காலத்தை பிரயோஜனப்படுத்துன்ற அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்பவே உணர்த்தி ஒப்பு கொடுத்து நான் தீர்மானங்கள் எடுக்க அது உதவி செஞ்சுதுங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல வேண்டிய இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வேறம்மா, உங்களுக்குள்ள இருந்து அந்த ஆவியை எனக்கு ஆண்டவர் தொடர்ந்து காப்பாற்றிக்கொள்ள கிருபை தருவாரா? A man without focus will lead to failure. ஸோ கும்பலாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பிரதிபலிக்க முடியாது. செப்பரேட்டட் லைஃப், யாருக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கோ அவங்கள ஆண்டவர் பயன்படுத்துவார் எழுப்புதலுக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து இன்னும் என் வாழ்க்கையில் அதிகமாகணும் அப்படிங்கிற விஷயத்த கரெக்ட். இலக்கு இல்லாத மனுஷனால எதையுமே சாதிக்க முடியாது. ஏன் வாழ்றோன்றது புரிஞ்ச மனுஷன் மட்டும்தான் ஜாக்கிரதையா வாழ்வான். ஏன் வாழ்றோன்ற அர்த்தமே தெரியாதவங்க ஏனோதானோன்னு வாழ்வாங்க. சோ ஆவியானவர் நமக்கு கிளாரிட்டியை தருகிறவர், தெளிந்த புத்தியை தருவார். எப்போ இளையகுமாரனுக்கு புத்தி தெளிஞ்சிச்சோ அப்போதான் அப்பாவோட நினைப்பே அவனுக்கு வந்துச்சு. எப்போ நம்மளுடைய புத்தி தெளியுதோ அப்போதான் கடவுளுடைய பர்பஸையை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். அதனால தெளிந்த புத்தியை எப்பவுமே ஆவியானவர் நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்க விரும்புறார். டெய்லி தெளிந்த புத்தியோட இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை நம்மளால அடைய முடியும். இல்லைன்னா தண்டமா வாழ்ந்துட்டு தண்டமா செத்து போயிருவோம். சோ ஃபோக்கஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஃபோக்கஸை களைய விடாம பாக்குறதுக்கு ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆவியானவரை டிபெண்ட் பண்ணவங்க ஃபோக்கஸ் இழக்காம ஃபுல்ஃபில்மெண்டோட சாவாங்க. அது அவங்களுடைய சாவுல எவ்வளவு பேர் அழுகுறாங்க, சாட்சி சொல்றாங்கன்றதுல அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்படும். ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றிம்மா. நம்மளை தாழ்மையாக்கும் போது தேவன் நமக்கு கிருபை இருப்பார். மெய்மையாக இருந்தால் நமக்கு வந்து அவர் எதிர் நிற்பார். நம்ம தாழ்மையாக்கும் போது அவங்களுக்கு கிருபை இருப்பார். வண்டர்ஃபுல். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா உண்மையிலே வந்து எதிர்த்து நிற்பேன் நீ நாசமா போ அப்படி கிடையாது. செய்ய வேண்டியதை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்கா செய்யக்கூடாத ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணிடுவோம், அது ஜோடிக்கப்பட்டு எம்டியா இருக்கிறத பார்த்த உடனே இன்னும் 7 பேரை கூட்டு வந்து அவன் உள்ள உட்காந்துக்கிட்டு நம்மளை ஆட்டுன்னு ஆட்டுவான். விட வேண்டியது விடணும், உடனே செய்ய வேண்டியது என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அதனால தாழ்மையா இருக்கும்போது ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரு. நம்ம மேட்டிமையா இருக்கும்போது ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிறோம் அப்படின்றத மீன் பண்ற அர்த்தம் தான் அது. ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றிமா. தொடர்ந்து நான் தாழ்மையா இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாரா. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு காண்பித்தா அதை உடனே செய்யணும், கீழ்ப்படியணும், இல்லைன்னா ப்ரேயர் பண்ணணும். அது வந்து என் லைஃப் அப்ளிகேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். வாவ், பாருங்க எப்படிங்க ஒரு திருச்சபையில 10 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு தாத்தா வரைக்கும் எப்படிங்க உணர்வு உள்ளவங்களா இருக்க முடியுது. இந்த ஹோப் சர்ச்சை வைத்து ஆண்டவர் ஒரு ஹோப் வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டுல. ஆவியானோட சத்தத்துக்கு நான் தொடர்ந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு நான் உணர்த்தப்பட்ட இதை நான் லைஃப் அப்ளிகேஷனா எடுத்துக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. உங்க அம்மா எங்க இருக்காங்கம்மா? எந்திரிங்க. இந்த சின்ன பிள்ளைங்க 2 பேர் எந்திரிங்கம்மா. இவங்களோட பேரண்ட்ஸ் யாரு? சூப்பர்மா, கைத்தட்டலாமா அவங்களுக்கு? நானும் உங்களை மாதிரி என் பிள்ளையை வளர்க்கணும், ஆண்டவர் பலன் தரணும். வேற அந்த எக்ஸாம்பிள், கார் எக்ஸாம்பிள் வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா யாரும் இல்லாதப்பவும் அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்குது, யாராவது பின்னாடி உட்கார்ந்துருக்கும் போது அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரோட அந்த வழிநடத்துதல் எப்படி நடக்கிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அவர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த தான் முடியும், அதை செவி கொடுத்து கேட்க வேண்டியது அது நம்ம கையில் இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சித்தம் உலகத்துல என்ன பண்ணல, நடக்கல. பரலோகத்துல அவருடைய சித்தம் நடக்குது, ஆனா பூமியில அவருடைய சித்தம் நடக்கல. எங்கேயாவது கேங் ரேப் நடக்கும்போது ஆண்டவோட அனுமதியோட தான் அந்த உலகத்துல எல்லாமே நடக்குது நம்ம நம்புறோம். ஆண்டவோடைய அனுமதியோடையா சின்ன பிள்ளைங்க கற்பழிக்கப்படுறாங்க? ஆண்டவோடைய அனுமதியோடையா சின்ன சின்ன பிள்ளைங்க அங்க கொலை செய்யப்படுறாங்க யுத்தம்ன்ற பேர்ல? பூமியில அவர் சித்தம் நடக்கல. பூமியில அவர் சித்தம் நடக்கட்டும் நம்மளை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளைய ரேப் பண்ணி கற்பழிச்சு அந்த பிள்ளைங்களை கொன்னு தூக்கி போடுறதுக்கு அலோ பண்ணுவாரா? பூமியில அவர் சித்தம் நடக்கலங்க. ஆண்டவர் நம்மளை உணர்த்துவார், உங்க சித்தம் என் மூலம் நடக்கட்டும் சுவாமி, ஏன் தெருவில் இருக்க பிள்ளைங்களுக்கு அப்படி நடந்துடக்கூடாது, அதுக்கு நான் திறப்பின் வாசல்ல நிப்பேன். நான் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போற ஸ்கூல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது, அதுக்காக நான் பொறுப்புள்ள பிள்ளைங்களை வளர்ப்பேன். சமுதாயத்துல உப்பும் நம்ம தான், வெளிச்சமும் நம்ம தான். உப்பு இருக்கிற இடம், உப்பு இருக்கிற பொருள் கெட்டு போகாது.
உப்பு இருக்கிற பொருள் பாதுகாப்பா இருக்கும். நான் உப்பு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த திருச்சபையில இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஜனம் இருட்டுல இருக்கிறவனுக்கு பக்கத்துல குழி இருந்தா கூட தெரியாது, அந்த குழியில விழுந்துருவான். நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு 10 மணிக்கு தப்புன்னு எல்லா கரண்டும் போயிடுச்சு அப்படின்னா நம்மளே போய் செவுற முட்டிக்குவோம். கதவு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். அப்ப இருட்டுல இருக்க ஜனங்கள் எதையாவது போய் முட்டிக்குவாங்க, ஏதாவது குழியில விழுந்துருவாங்க. ஏதாவது அப்படி குழியில விழுந்து எதையோ நம்புற ஜனங்களுக்கு நம்ம தான் டார்ச் அடிச்சு என்ன பண்ணணும்? வெளிச்சமா இருந்து வெளிச்சத்தை காட்டணும். நம்ம தான் உப்பு, நம்ம தான் வெளிச்சம், நம்ம தான் அவர் சித்தத்தை அந்த பூமியில செய்யணும். நம்ம மூலமா தான் அவர் செய்வார். தேவதூதர்களை வச்சு இமயமலை உச்சியில நிப்பாட்டி காபிரியல் தூதனை வச்சு இந்த பாருங்கடா உலகத்தார எல்லாரும் கவனிங்க, ஆண்டவர் மட்டும்தான் உண்மையான தெய்வம், அவரை நம்பி வந்தீங்கன்னா தப்பிச்சுங்க. ஒரு காபிரியல் தூதன் மலைக்கு உச்சில இருந்து கத்துனா உலகத்துல இருக்க எல்லாரும் வந்து ஓடி வந்து ஐயோ நான் வந்துடுறேன் விழ மாட்டாங்களா? ஒரு செகண்ட்ல இந்த உலகத்தை மனம் திருப்பிட முடியாது அவரால. அவர் தேவதூதர்களுக்காக ரத்த சிந்தல, அவர் தேவதூதர்களுக்காக இந்த பூமிக்கு வரல, நமக்காக வந்த. மனுஷங்க செய்ய வேண்டிய விஷயத்த மனுஷங்களை வச்சுதான் செய்வார். அதுக்குதான் உங்களை என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அதனாலதான் நம்ம உலகத்துக்கு வெளிச்சம் உப்பு. உப்பே தப்பா இருந்துச்சுன்னா, வேலையே பயிரை மேய்ஞ்சிச்சுதுன்னா, சர்ச்சுக்குள்ளேயே ஜாதி பாகுபாடு, சர்ச்சுக்குள்ளேயே எல்லா அவலங்களும் இருந்துச்சுன்னா உலகம் இன்னும் சீரழியதான் செய்யும். அதான் தங்கச்சி சொன்னாங்க, ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? உப்பாரு, வெளிச்சமாறு, கசப்பை விட்டு மன்னிச்சிரு சொல்லிக்கிட்டே இருப்பார். கீழ்ப்படிஞ்சா நம்ம மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். ஒரு முறை ஒரு பரிசுத்தவன்ட்ட கேட்டேன், அண்ணா நீங்க போகும்போது பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிரும், இல்லைன்னா பிளைட் எங்கேயாவது கடலுக்குள்ள விழுந்துரும்னு நீங்க பயந்துருக்கீங்களா? ஏன்னா நீங்க அடிக்கடி பிளைட்ல போறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த மனுஷன் என்ன சொன்னா தெரியுமா? அட போடா, நான் இருக்கிறதுனால அந்த பிளைட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் காப்பாற்றப்படுவாங்களே தவிர நான் இருக்கும்போது அந்த பிளைட்டுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னார். என் நிமித்தம் அவர்கள் காப்பாற்றப்படுவார்களே தவிர இதை திருச்சபை மறந்துடுச்சுன்னா, நான் உப்பு நான் வெளிச்சம்ன்றத திருச்சபை மறந்துடுச்சுன்னா ஆவியானவர் நினைவுபடுத்திட்டே இருப்பார். ஆவியானவர் அல்ல தட்டிட்டோம்னா உலகத்துல தவறுகள் நடந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம கீழ்ப்படிஞ்சா அவருடைய சித்தம் இந்த பூமியில நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு திருச்சபையிலும் கீழ்ப்படிஞ்சா, எல்லாருமே தேவ சித்தத்தை செஞ்சா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குங்க. நெக்ஸ்ட், நாட்கள் பொல்லாதவங்களை காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் வசனத்தை பேசி நீங்கள் எடுத்தீங்க. அதில் வந்து 2 பாயிண்ட் சொன்னீங்க. டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஹெல்த்தை வந்து நம்ம போனால் கூட கெயின் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப வந்து இது தொட்ட காரியம் என்னன்னா, ஒவ்வொரு டைமும் ஞானமாக நம்ம செயல்படுத்தணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து 3 இயர்ஸில் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஃபுட்டு வந்து 24 at 50 25 ஏஜில் வந்து அவங்களுடைய டெலிவரி டைமில் வந்து அந்த பெயினை தாங்கிக் கொள்றதுக்கு பலன் இருக்கும். ஸோ இந்த பொல்லாத காலத்தில் இங்கே இருக்க மனிதங்க நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம வந்து அவருக்காக ஒவ்வொரு டைமும் செலவிடும் பொழுது இந்நாட்கள் கஷ்டமாக இருக்கும். பட் பின்னாட்களில் அவருக்காக செயல்படுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவருக்காக பாடுகளை சகித்துக்கொள்றதுக்கும் நமக்கு ஆண்டு பலப்படுத்துவார் அந்த டைமில். அது ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றிம்மா. வேலிடான பாயிண்ட். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இன்னைக்கு உயிர் வாழ்றதுக்காக நம்ம சாப்பிடல. இன்னைக்கு 40 வயசுல நான் சாப்பிட்ற ஹெல்தி ஃபுட்டு 65 வயசுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எனக்கு அது என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபியூச்சருக்காக நான் சாப்பிட்றேன். இன்னைக்கு என் நாவா கட்டுப்படுத்தாம கிடைச்சதெல்லாம் நான் வாயில உள்ள விட்டேன் அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு செய்யணுன்ற துடிப்பு இருந்தாலும் செய்யணும்னு ஆர்வம் இருந்தாலும் என் உடல் என்ன பண்ணாது? ஒத்துழைக்காது. சும்மா உட்காந்து சிப்ஸையே சாப்பிட்டுக்கிட்டு, கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு, உடலை கெடுக்கிற ஃப்ரைட் ஃபுட்டையே சாப்பிட்டுக்கிட்டு டெலிவரி சமயத்துல சிசேரியன் தான் நடக்கும். ரொம்ப கஷ்டப்படணும். பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அம்மா அப்பா இருந்தா பரவாயில்ல, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களா இருந்தா எப்படி சமாளிப்பாங்க? அப்போ உலக பிரகாரமா ஒரு ஃபுட்டே வந்து ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஆவிக்குரிய மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்வான் அப்படின்னா, அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு சேகரிச்சு, அந்த வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுலயே வளர 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 ஒரு சோதனை வரும்போது இந்த வார்த்தைகள் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, விசுவாசத்தை விட்டு விலகாம இருக்கிறதுக்கு, அவருக்குள்ள உறுதியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிரகம் ஸ்டெயின்ஸையும் அவர் 2 பிள்ளைங்களையும் எரிச்சு கொன்னாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது. கிளாடிஸ் அம்மையார்ட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க அவங்க மேல கேஸ் கொடுக்குறீங்களா? இல்ல, நான் கேஸ் கொடுக்கறதுக்கு இந்தியாவுக்கு வரல, இயேசுவின் அன்பை காமிக்க இந்தியாவுக்கு வந்தேன், நான் அவங்களை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. எப்படி அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல விசுவாசத்தை விட்டு விலகாம அவங்களால ஸ்ட்ராங்கா நிக்க முடிஞ்சது? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால பிழைக்கிற அனுபவத்துல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நடக்கிற அனுபவத்துல அவங்க வாழ்ந்ததுனால அப்படி ஒரு சோதனை காலம் வரும்போது அவங்களால விசுவாசத்தை விட்டு விலகாம கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க, சிலுவையில இயேசுவை செஞ்சு இயேசு செஞ்சதை அவங்க செஞ்சாங்க. நீங்க காலையில ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன நம்ம வந்து யாரை மாற்ற முடியலனாலும் முதல்ல நம்ம மாற்ற ட்ரை பண்ணணும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. மற்றவங்கள நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு ஆவியானவர்கிட்ட கேட்டு
நம்ம அதை திருத்திக்கிட்டா அவங்க அதை பார்த்து அவங்களே திருந்திடுவாங்க. ஸோ அதை நான் கற்றுக்கிட்டேன். எஸ், இது வேலிடான பாயிண்ட்மா. சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவரை கீழ்ப்படிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பழகிக்கணும், கத்துக்கணும். ஒரு இடத்துக்கு போக சொன்னா தயவு செஞ்சு போயிருங்க. யாரையாவது மன்னிக்க சொன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் நிக்காதீங்க. எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு பொருள். ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா எல்லாமே போயிடும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நேற்று பார்த்ததில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 1000 இல்லை 10,000 வெறி பிடிச்ச ஓநாய்க்கள் நமக்கு எதிராக வருவாங்க. ஆனால் ஒன்றும் நம்மளே சேதப்படுத்தாது. ஏன்னா நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்மளோட சத்துருக்களையும் நம்மளோட சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. அண்ட் தென் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ நம்ம ஹார்ட்டை எதனால் ஃபில் பண்ணுறோம், என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டைம் இஸ் ஈக்குவல் டு லைஃப். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு உயிருக்கு சமமானது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். இந்த ஏஜ்ல நீங்க டைமை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில டைமே சரியில்லைன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்க சாகுற வரைக்கும். டைமை சரியா யூஸ் பண்றவங்க எனக்கு நேரமே சரியில்லைன்ற வார்த்தையை சாகுற வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வசனத்துக்குள்ள போகலாம். எல்லாரும் கையை உயர்த்தி